முத்துவேல் குமரவேல் பக்காவாக பிளான் பண்ணி தான் பாண்டியனை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கடைக்கு எதிர்த்தாப்புலேயே பழனிக்கும் கடை வச்சு தந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க அந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க அன்புறவுகளே. ஒவ்வொரு தடவையும் இந்த மயில் தப்பிச்சிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பிரச்சனை நடக்கிறதுனால சரவணன் வந்து இந்த பேச்சு அப்படியே விட்டுறாரு. இங்கே நம்ம மயில் வந்து யோசிக்கிறாங்க, என்ன மாமா நம்மளை பற்றி வீட்டில் எதுவுமே சொல்லலையே, ஒவ்வொரு டைமும் நம்ம தப்பிச்சுட்டு இருக்கிறோம், ஆனால் இது எத்தனை நாளுக்குன்னு தெரியலை, என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த டைம் நம்ம சரவணன் வராரு. மயிலை பார்த்துட்டு பயங்கர கோவப்பட்டு மயிலை பிடிச்சி செம்மையாக திட்டுறாரு. என்ன தப்பிச்சிட்டோன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுற போல், துள்ளி குதிக்கிற போல், இதெல்லாம் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான், நாளைக்கு வந்து நான் விஷயத்த சொல்லி உன்னை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சி விட்ருவேன், அவ்வளோதான், இதான் நீ இந்த வீட்டில் இருக்கிற கடைசி நாள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மயில் இருந்துக்கிட்டு அப்படியே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. மாமா கொஞ்சம் மனசு வைங்க, ஏதோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன், தெரிஞ்செல்லாம் நான் எதுவுமே பண்ணலை, ஒரே ஒரு தடவை நான் மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு, இனி வந்து நீ என்னதான் வந்து நாடகம் போட்டாலும் அது வந்து என்கிட்ட செல்லாது, ஏன்னா கண்டிப்பாக நீ இந்த வீட்டை விட்டு போக தான் போகிற, அது நடக்க தான் செய்யும், என் கூட சேர்ந்து வாழ்வேன்னு சொல்லிட்டு கனவுல கூட நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து சொல்லிடுறாங்க. இங்கே மயில் இருந்துக்கிட்டு, மாமா ஆல்ரெடி வீட்டில் இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்குது, எல்லாருமே மனசுடைஞ்சு போயிருக்கிறாங்க, இந்த டைமில் நீங்கள் எப்படி ஒரு விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக எல்லாருமே வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே இங்கே சரவணன் இருந்துக்கிட்டு, அப்பா உடம்பு புல்லரிக்குது, நீயா எங்கள் எல்லாரையும் பற்றி கவலைப்படுறது, நீ சரியான சுயநலவாதிடி, நீ உன்னை பற்றி மட்டும்தான் கவலைப்படுவ, நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கணும், மற்ற யார் எப்படி போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தானே நீ நினைப்ப, இது என்ன புதுசாக இருக்குது, சும்மா நடிக்காத, என்ன உன் பொட்டி படிக்கையெல்லாம் இன்றைக்கே கட்டி வச்சுக்கோ, நாளைக்கு போகிறதுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சரவணன் கோவமாக பேசிட்டு கிளம்பிடுறாரு. இங்கே மயில் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சுகன்யா கோமதி கிட்ட வந்து இந்த மாதிரி கடையை நாளைக்கு தான் திறக்க போகிறோம் அத்தாச்சி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்ட கோமதி ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. என்ன எப்போனாலும் நீங்கள் வந்து இவ்வளோ லேட்டாக தான் விஷயத்த சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இங்கே பழனியுமே அந்த டைமில் வராங்க. பழனிக்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க, என்னடா நாளைக்கு கடையை திறக்க போகிறீங்களாமே, கடை ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது, நாங்களாம் வரலாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. பழனிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அக்கா இப்போ வரைக்குமே கடை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த ஒரு அட்ரஸுமே தெரியலை, கேட்டாலும் சொல்ல மாட்டுறாங்க, எனக்கு கடை நாளைக்கு திறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே வந்து இன்றைக்கி தான் தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே கோமதி வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னென்னமோ சொல்கிற, உங்கள் அண்ணங்க ஃபஸ்ட்டு நாங்கள் அங்கே கடை திறப்புக்கு வந்தால் விருப்பப்படுவாங்களா இல்லை என்ன கோவப்படுவாங்களா, நாங்கள் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனிக்கிட்ட கோமதி வந்து கேட்குறாங்க. பழனி இருந்துக்கிட்டு அப்படியே முழிச்சிட்டு நிற்கிறாரு. என்னடா இப்படி திருன்னு பார்த்துட்டு இருக்கிற, இல்லைக்கா நான் வேணால் கேட்டு சொல்கிறேன், எனக்கு எதுவுமே தெரியாது, அவங்கக்கிட்டே நான் ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி அப்படின்னு பழனி சுகன்யா வந்து குமரவேல் வீட்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு எல்லாருக்கூடையும் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் அந்த மாதிரி பழனி வந்து கேட்குறாரு, தயவு செஞ்சு கடையோட அட்ரஸ் சொல்லுங்கள், இப்போ வரைக்குமே அதை பற்றி எதுவுமே சொல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. எல்லாமே சஸ்பென்ஸ் தான், நாளைக்கு தான் உங்கள் எல்லாருக்குமே நாங்கள் வந்து சொல்லுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே வீட்டில் எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. ஏன் அப்படி என்ன விஷயம், அப்படி எங்கே தான் கடை வந்து நீங்கள் வந்து பிடிச்சிருக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் நீங்களே ரொம்பவே சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இடத்துல சக்திவேல் குமரவேல் ட்விஸ்ட் வைக்கிறாங்க. இங்கே நம்ம பழனி எவ்வளோ கேட்டுமே வந்து அவங்க சொல்ல மாட்டுறாங்க. இங்கே நம்ம குமரவேல் கூட பார்த்தீங்க, சித்தப்பா உன்னோட கடை வந்து ரொம்பவே மெயினான இடத்துல தான் இருக்குது, நாளைக்கு தெரியும் உனக்கு, அது வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே பழனிக்கு ஒன்றுமே புரியலை. இப்போ போயிட்டு நம்ம இந்த விஷயத்தை எப்படி நம்ம வீட்டில் போயிட்டு சொல்கிறது, அக்கா வந்து கோச்சுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பழனி வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. கோமதி கிட்டேயுமே வந்து பழனி சொல்கிறாங்க, இந்த மாதிரி கடை அட்ரஸ் கேட்டால் சொல்லவே மாட்றாங்கக்கா, தயவு செஞ்சு நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத, நாளைக்கு வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதுமே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ராஜி வந்து தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பேய் கனவு காண்றாங்க. உடனே பயந்து பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிச்சுறாங்க. அந்த டைமில் நம்ம ராஜியை வந்து நம்ம கதிர் ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ராஜியை பக்கத்துலேயே வந்து படுக்க வச்சுக்க, தான் மேலே இந்தளவுக்கு பாசம் வச்சுருக்கிறாரே கதிர் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எப்போதுமே கதிரை விட்டு நம்ம பிரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வந்து நினச்சிட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறுநாள் வந்து நம்ம பழனி வந்து இங்கே கோமதி பாண்டியன் காலில் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு அவங்களுமே வாழ்த்தெல்லாம் சொல்லி அனுப்பிச்சுட்றாங்க. நீ வந்து நல்லபடியாக கடையை திறந்து நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோடு தான் வந்து நம்ம கோமதி பாண்டியன் 2 பேருமே வந்து பழனியை வந்து கடை திறப்பு விழாக்கு அனுப்பிச்சுட்றாங்க. நீ போயிட்டு ஃபோன் போடு, நாங்கள் உடனே கிளம்பி வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு
சக்திவேல் வீட்லேயுமே எல்லாருமே கிளம்பி இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து கடை எங்கே இருக்குன்னு தான் சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் சக்திவேல், முத்துவேல் வந்து பதிலே சொல்ல மாட்றாங்க. நீங்களே வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அங்கே கடைக்கு போனதுக்கப்புறம் தான் வந்து தெரிய வருது. பாண்டியன் கடைக்கு எதிர்த்தாப்புலேயே வந்து பழனிக்கு கடை வச்சு கொடுத்தது. இங்கே பாட்டிக்கு அது ரொம்பவே கஷ்டமாயிடுது. ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடுது. என்னடா என்ன வேலை பார்த்து வச்சுருக்கிறீங்க, இதெல்லாம் நீங்கள் வந்து பக்காவாக பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. என்னம்மா இப்படி பேசிகிட்டு இருக்கிற, இதில் என்ன நாங்கள் பிளான் பண்ண போகிறோம், இதானே மெயின், இங்கே வந்து கடையை வச்சா ரொம்பவே நல்லா போகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது மெயினாக இருந்தாலுமே இங்கே ஆல்ரெடி ஒரு கடை இருக்குதுல்ல, பாண்டியன் கடை, அப்புறம் எதுக்காக நீங்கள் அதுக்கு எதிர்த்தாப்புலேயே வந்து பழனிக்கு கடை வச்சு கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உன் பையன் முன்னேறணுமா முன்னேறக்கூடாதா அது மட்டும் நீ சொல்லு. ஏன்னா அவங்களுக்கு கஸ்டமர் வந்து இருந்தால் அவங்க கடைக்கு வர போகிறாங்க. பழனியை பிடிச்சி பழனிக்கு கஸ்டமர் இருந்தால் பழனி கடைக்கு வர போகிறாங்க. அத்தனை வருஷமாக பழனி அவங்க கடையில் தானே வேலை பார்த்தான். திடீர்னு வேற எங்கேயோ ஒரு கடையை போயிட்டு வச்சா அவனுக்கு எப்படி கஸ்டமர் வரப்போக இருப்பாங்க. இதுதான் சரியான ஒரு இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தோணுச்சு. எல்லாம் என் தம்பிக்காக நாங்கள் பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்கோம், நீ என்னை இப்படி பேசிகிட்டு இருக்கிறாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சமாளிக்கிறாங்க. பாட்டியுமே அமைதியாகிறாங்க. இங்கே பழனி பார்த்தீங்கன்னா அப்படியே வாயை பிளந்துட்டு ஷாக்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே மறண்டு போய் தான் நிற்கிறாரு திகச்சு. இங்கே சக்திவேல், முத்துவேல் இருந்துக்கிட்டு, டேய் என்னடா, என்ன கடைலாம் உனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. என்னென்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஏன்டா இதனால குறை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இல்லைண்ணே, ஆனாலும் நீங்கள் இப்படி பண்ணியிருந்துருக்கவே கூடாது. மாமா கடைக்கு எதிர்த்தாப்புலையே நீங்கள் எனக்கு இப்படி கடையை வச்சு தந்தா அவர் என்ன நினைப்பார், என்ன தப்பாக நினச்சிக்க மாட்டாரா, கண்டிப்பாக அவர் என் மேலே கோவப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதுக்காகலாம் வந்து எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது சரியா, இந்த இடம் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வாங்கினா நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கிற, நல்லபடியாக நீ வந்து தொழில் நடத்தப்பாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பழனியை வந்து சமாதானம் பண்ணி எப்படியோ வந்து கடையை வந்து நல்லபடியாக திறந்துடுறாங்க. பழனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பயத்தோட ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு தான் அந்த கடையில் இருக்கிற. முத்துவேல், சக்திவேல் 2 பேருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இது போதும் இந்த பாண்டியனை அசிங்கப்படுத்துறதுக்கு, தலை காட்ட முடியுமா அவன் இனிமே வெளியே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெளியவே நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாண்டியன் அந்த பக்கமாக வர்றதுக்காக. கரெக்டாக பாண்டியனும் சரவணனும் அந்த பக்கமாக வராங்க. அவங்க கடைக்கு எதிர்த்தாப்புலேயே ஒரு புது கடை இருக்கிறத பார்த்துட்டு அவங்களே ரொம்பவே அதிர்ந்து போயிடறாங்க. என்ன திடீர்னு இன்னைக்கு ஒரு புது கடை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்களே, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு வந்து ஒன்றுமே புரியலை. பாண்டியன் இப்படி கடைக்குள்ளே எட்டி பார்க்குறாரு. அப்போ வந்து உள்ள பழனி இருக்கிறாரு. அப்புறம் தான் விஷயம் பாண்டியனுக்கு தெரிய வருது. பழனியோட கடையா இது, ஒரு வார்த்தை நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லாமல் நம்ம கடைக்கு எதிர்த்தாப்புலேயே கடையை ஓப்பன் பண்ணியிருக்கிறானா, அப்போது எவ்வளோ ஒரு துரோகியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பயங்கர கோவத்தில் வந்து அங்கேருந்து கிளம்ப போகிறாரு. அந்த டைமில் வந்து முத்துவேல், சக்திவேல் வராங்க. பாண்டியனை ரொம்பவே வெறுப்பேற்றி பார்க்குறாங்க. என்னண்ணே, கடை சூப்பராக இருக்குதுல்ல, இனி வந்து நம்ம பழனி கடை தான் இந்த பக்கமே வந்து ஒரு பெரிய ஒரு ஹிட்டாக இருக்க போகுது. மற்ற கடையெல்லாம் வந்து அவ்வளோதான், ஒன்றுத்துக்கு உதவாமல் வந்து சும்மா வெறுங்கடையாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜாடமடையாக வந்து பாண்டியனை வந்து கேவலமாக அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. பாண்டியனை ஒரு பக்கம் பழனி பார்த்துறாரு. மாமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட பேசுகிறதுக்காக பழனி ஓடோடி வராரு. ஆனால் வந்து சி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கிளம்பிடுறாரு சரவணனையும் கூப்பிட்டு. இங்கே வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாண்டியன் பயங்கர கோவத்தில் பார்த்தீங்கன்னா செம்ப தூக்கி ஏறி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணிகிட்ருக்கிறாரு. நம்ம கோமதி இருந்துக்கிட்டு, ஏங்க என்னதான் ஆச்சு, என்ன நடந்தது, எதுக்காக இவ்வளோ கோவத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு எல்லாம் உன் தொம்பியனால தான், உன் பாசக்கார தொம்பி என்ன பண்ணான்னு தெரியுமா, என்னோட கடைக்கு எதிர்த்தாப்புலேயே அவன் கடையை திறந்து வச்சுருக்கிறான், எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான், இவ்வளோ நாள் என்கிட்ட வந்து எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு இப்போ எனக்கு போட்டியாக வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாண்டியன் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் கத்திட்டு இருக்கிறாரு. கோமதிக்குமே இதை கேட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்னங்க என்ன சொல்கிறீங்க, பழனி இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான், நீங்கள் நல்லா பார்த்தீங்களா, அது பழனி கடை தானே, இல்லை வேறு யாரு கடைனாலும் இருக்கலாம்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் என் கண்ணால் நான் தான் பார்த்தேன், இல்லை அது மட்டும் இல்லாமல் உன் அண்ணங்க 2 பேரும் என்னை வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி தான் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கிறானுங்க என் பக்கத்துலேயே வந்து. எவ்வளோ தைரியம், இவ்வளோ நாள் வந்து என் பெத்த பிள்ளை மாதிரி தானே பழனியவும் நான் பார்த்தேன், அவன் இவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கோவத்தில் கத்திட்டு இருக்கிறாரு. அந்த டைமில் பழனி வந்து தான் பக்கம் நியாயத்தை வந்து பேசுகிறதுக்காக வராரு. என் மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக வராரு. ஆனால் பழனியை பார்த்ததுமே பாண்டியன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கத்துறாங்க. எதுக்காக இப்போ வந்த, இதுக்கப்புறம் உனக்கும் எங்களுக்கும் எந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை,
நல்லா நடிச்சு ஏமாத்திட்டேல்ல, அதானே அந்த அவங்க கூட பிறந்த நீ எப்படி இருப்ப? அவங்கள மாரி தானே இருப்ப. அவனுங்க எப்போ எங்கள பழிவாங்கணும், அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கங்கணம் கட்டிட்டு திரிறானுங்க. நீயும் இதுவரைக்கும் எங்க கூட இருந்ததெல்லாம் நடிப்பு தான். சும்மா வேஷம் போட்டுருக்கிற நல்லவன் மாதிரி. எப்படா சான்ஸு கிடைக்கும், அப்படியே மொத்தமா என்னை வந்து அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே நினச்சிட்டு இருந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து வாய்க்கு வந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பழனினால இதை கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியலை. மச்சான் ஏன் மச்சான் அப்படிலாம் பேசுகிறீங்க, நான் சொல்ல வரதை கேட்டுட்டு நீங்கள் என் மேலே கோவப்படுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே கோமதிக்கிட்டேயுமே போயிட்டு பழனி பேசுகிறாங்க. அக்கா நீயாச்சும் என்னை புரிஞ்சுக்கோ, நான் போயிட்டு இப்படிலாம் பண்ணுவேனா, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து சொல்ல வரும்போது இங்கே கோமதி இருந்துக்கிட்டு வாயை மூடுறியா, உன்னை நானுமே என் பிள்ளை போல தாண்டா நினச்சேன். இத்தனை வருஷமாக எங்கள் கூட இருந்தது வந்து நீ எதுக்காக, பாசத்தினால இல்லை தானே, பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் வந்து பேசுகிறாங்க. நம்ம பழனி எவ்வளோ கெஞ்சி கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் பழனியை ரொம்பவே கேவலமாக வந்து பாண்டியன் வந்து பேசவும் ஒரு ஸ்டேஜில் நம்ம பழனிக்குமே கோவம் வந்துடுது. அடித்து வாயை மூடுங்க, நீங்கள் இத்தனை வருஷமாக என்ன வெறும் வேலைக்காரனாக தான் வச்சுருக்கிறீங்க. மகனா, நான் உங்கள் மகன் போலையா, அந்த மாதிரி நீங்கள் ஒருபோதும் என்னை நினச்சதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பழனியும் ஆவேசத்தில் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி நான் சொல்ல வரதை கொஞ்சமாச்சும் நீங்கள் காது கொடுத்து வாங்குறீங்களா? இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. எனக்கே தெரியாமல் தான் எங்கள் அண்ணங்க அந்த கடையை வந்து திறந்து தந்திருக்கிறாங்க. நான் நேற்று வரைக்கும் கேட்டேன், கடை எங்கே இருக்குது ஏது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். எதுவுமே சொல்லலை. ஆனால் விஷயம் தெரியாமல் நீங்கள் வந்து இப்படிலாம் பேசுகிறீங்களே, என்னை ஒரு மனசனாவாச்சும் நீங்கள் மதிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் முகத்துக்கு நேராக நின்று நம்ம பழனி வந்து கேட்குறாங்க. ஒரு நாயை போல தான் நீங்கள் வந்து என்னை வந்து நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஒரு 10 பைசானாலும் உங்ககிட்ட நான் அப்படியே கை கட்டி நின்று வாங்குற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த சில விஷயங்களெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இங்கே மீனா செந்தில் பால் காட்சிக்கு அப்போது கிஃப்ட் வாங்க பணம் கேட்டது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம பழனி வந்து மனசில் இருக்க எல்லாத்தையுமே வந்து கொட்டி தீர்க்குறாரு. இங்கே நம்ம பாண்டியனுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இதாகிடுது. அப்படியே அசிங்கப்பட்ட அவமானத்தில் வந்து அப்படியே பழனியை நேருக்கு நேராக பார்க்க முடியாமல் கூட பார்த்திங்கன்னா அப்படியே தலை குனிஞ்சு நிற்கிறாரு. நானும் ரொம்பவே வந்து பொறுமையாக இருந்துட்டேன். இப்போ வரைக்குமே உங்கள் மேலே நான் அவ்வளோ பாசம் வச்சுருக்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல. என்ன போயிட்டு இந்த மாதிரி கேவலமாக நினச்சிட்டிங்களே, நீங்கள் என்னை தூக்கி போடுறது, இதுக்கப்புறம் எனக்கு உங்களுக்கு எந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, உங்கள் வீட்டு பக்கம் கூட நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து அதிரடியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இங்கே நம்ம கோமதி பார்த்திங்கன்னா ரொம்பவே அழ ஆரம்பிச்சுறாங்க. பழனி எடுத்த முடிவு ரொம்பவே சரி அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.